ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரிருத்திதோம்புராஷேः நனு தன்வந்தரிருத்திதோம்புராஷேः அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரிருத்திதோம்புராஷேः தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரிருத்திதோம்புராஷேः அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததா பிறகு, தருண அம்புத கருத்த மேகம் போல, சுந்தரக துவம் நனு மிகவும் அழகுடன் நீங்கள், கராப்யாம் 2 திருக்கரங்களிலும், அமிர்தம் கலசம் வகன் அமுதத்தை கலசத்தில் ஏந்தியவராக, தன்வந்திரிகி தன்வந்திரி வடிவத்தில், அம்புராஷேகே பார்க்கடலில் இருந்து, உத்திதக எழுந்தீர்கள், மருதாலயேச குருவாயூர்புரத்து ஐயனே, அகில ஆர்த்திம் ஹர எல்லா துன்பங்களையும் நீக்கி அருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரிருத்திதோம்புராஷேः அமிர்தம் கலசே வஹன்கராப்யாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. இந்த 28வது தசகத்தோட கடைசி ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் தன்வந்திரி அவதாரத்தை பற்றி சொல்கிறார். குருவாயூரப்பா மாருதாலயேச, புதிய மேகம் போல அழகான நீங்கள் 2 கைகளாலும் அமிர்தம் நிறைந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு கடலில் இருந்து தன்வந்திரியாக தோன்றினீர்கள். அந்த தன்வந்திரி யார்? எல்லா நோய்களையும் போக்குபவர், அதாவது உடல் நோய் எல்லாவற்றையும் போக்குபவர். அது மட்டுமல்ல, பிறவிப்பிணியை கூட நீக்குபவர். அப்படிப்பட்ட நீங்கள் என்னுடைய எல்லா பீடைகளையும் போக்க வேண்டும் அப்படின்னு பட்டதிரிகள் வேண்டுகிறார். இந்த தசகத்தில் தன்வந்திரி அவதாரத்தோடு முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னென்னா, இந்த பார்க்கடல் கடைவதனுடைய உள்ளுரை பொருள் என்ன, இன்னர் மீனிங் என்ன? இந்த பார்க்கடலை கடைவது அப்படிங்கிறது உண்மையில் பார்த்தோமானால் நம்முடைய கான்ஷியஸ்னஸ், உணர்வு, நம்முடைய மைண்ட் அல்லது மனம், இவைகளை கடைவது. அதாவது நம்முடைய மனசுக்குள்ளே, நம்முடைய உணர்வுகளுக்குள்ளேயே பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்குது. நல்ல பண்புகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், இதை எல்லாத்தையும் தேவர்கள் குறிக்கிறார். தீய பண்புகள், தீய உணர்வுகள், தீய எண்ணங்கள் இதெல்லாத்தையும் அசுரர்கள் குறிக்கிறார். அந்த மந்தர மலை நம்முடைய புத்தி தான். அதாவது அந்த பார்க்கடலுக்குள்ள, அந்த நம்முடைய கான்ஷியஸ்னஸ்ங்கிற பார்க்கடலுக்குள்ள மந்தர மலை
எது அப்படின்னா நம்முடைய புத்தி தான். அந்த புத்தியை போட்டு நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா பகவான் புத்தி, அந்த புத்தியினால் நம்ம கடைந்து எது நல்லது எது தீயது அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதைத்தான் சொல்கிறார் மந்திரமலை. அப்புறம் அந்த வாசுகிங்கிற பாம்பு சாஸ்திரங்களை வைத்து கொண்டு தான் நாம் நம்ம புத்தியை மத்தாக உபயோகித்து கடைய வேண்டும் என்று பெரியோர் சொல்கிறார்கள். அப்புறம் இந்த நல்ல பண்புகள் ஆகிய தேவர்கள் இவர்களுக்கு எதனால் வலிமை குறைஞ்சுது? அவர்கள் பாகவத அபச்சாரம் செய்கிறார்கள். மகாலட்சுமியோட மாலையை அவமதித்தது துர்வாசர்கிட்ட அபச்சாரப்பட்டது. அதாவது எப்பெல்லாம் நமக்கு குரு பக்தி குறைஞ்சு நல்ல எண்ணங்கள் குறைஞ்சு அப்படியெல்லாம் இருக்கோ அப்போ இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் இந்திரன் செய்தது மாதிரியான காரியங்களெல்லாம் செய்து நாம் நம்முடைய லக்ஷ்மி கடாட்சத்தை இழந்து விடுவோம். நம்முடைய நல்ல விதமான வாழ்க்கையில் நல்ல விதமாக முன்னேறி கொண்டு செல்வதை நாம் தடுத்து விடுவோம். அப்போது நம்முடைய நல்ல எண்ணங்கள் வலிமை இழந்து போயிருக்கிறது. அப்போ தீய எண்ணங்கள் அசுரர்கள் மாதிரி வலிமையாக இருக்குது. அப்போ நமக்கு தெரியறது நம்ம தவறான விதத்தில் போயின்னு இருக்கோம், நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது பகவானை சரணடைகிறோம். பகவானே நம் உள்ளத்தை கடைகிறான். முதல்ல நல்லது வெளியில் வராது, காலக்கூட்ட விஷம் போல் தீயது முதல்ல வெளியில் வரும். அதையெல்லாம் தாண்டி உலக இன்பங்கள்லாம் நம்மளை கவருவதற்கு பார்க்கும், அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், இதில் நம்ம எண்ணங்கள்லாம் ஈடுபட்டுடுத்துன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். என்ன ஆகும்னா ஸ்வர்க்கத்துக்கு தான் போவோம். நம்ம பகவான்கிட்ட வைகுண்டத்துக்கு போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம இன்னும் கடைஞ்சு இந்த உலக இன்பங்களும் வேண்டான்னு அடுத்தபடிக்கு போவதற்காக நம்ம முயற்சி எடுத்தோன்னா அப்படி கிடையும் போது லக்ஷ்மி தேவி தோன்றுகிறாள். பகவானிடத்தில் நமக்காக புருஷகாரம் செய்கிறாள். அப்போது பகவானிடம் நாம் பூரணமாக ஈடுபட முயற்சி பண்ணும்போது வாருணி தேவி போன்ற மனதையும் புத்தியையும் மயக்குகின்ற தடுமாற வைக்கிற விஷயங்கள் கூட குறுக்கிடலாம். இதையும் வெற்றி கொண்டால் அமுதமயமான ஞானம் பார்க்கடலிலிருந்து தோன்றும். அந்த ஞானம் கனிந்த பக்தியாகும்போது இறைவனுடைய பாதார விந்தத்தை அடையலாம்.